நம்ம ஒரு சிம்பிளான ப்ரூச்சஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இதிலே இப்போ நிறைய கலர்ஸ் கிடைக்குது. நீங்கள் சாரீக்கு மேட்சான கலர்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்டரில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து த்ரெட்டு போட்டு நீடில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துட்டு அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் சம்கி, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய, குட்டி சைஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் சம்கி நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த பெரிய ஃப்ளவரோட சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். இனி இந்த சின்ன ஃப்ளவர் அதை சம்கி இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட சென்டரில் ஒரு பேர்ல் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த பேர்லை விட்டுட்டு மீதி 2 ஃப்ளவருக்கும் உள்ளாடியும் நீடில் போகிற மாதிரி நம்ம கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளவருக்கு கேப்பில் அந்த ஒவ்வொரு கேப்பாக நம்ம வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா அது 3 ஃப்ளவருமே சேர்ந்து ரொம்பவே அழகாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றா கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி அடுத்த ஃப்ளவருக்கும் அதே மாதிரி தான் சென்டர் வழியாக நம்ம நீடில் வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட சென்டரில் வந்து நம்ம சம்கி வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் ஒரு சம்கி, அதோட சென்டரில் ஒரு பீட்ஸ், அதாவது நம்ம என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2க்கும் சென்டரில் கரெக்டாக அந்த ஃப்ளவர் வர மாதிரி அந்த ஃப்ளவரை வச்சுட்டு அதோட சென்டரில் அடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். கரெக்டாக நீடில் வந்து சென்டரோட மேலே வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஒட்டிட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஃப்ளவரோட 4 சைட்லேயும் கூட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அதோட சென்டரில் ஒரு ஃப்ளவர் சம்கி, ஒரு பேர்ல் கொடுத்துட்டு அகெயின் கீழ்ப்பக்கமாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 3 ஃப்ளவரும் சேர்த்து வச்சாலே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 3 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஃப்ளவரும் ஜாயிண்ட் ஆகி அந்த கேப் தெரியும். அந்த கேப்பில் எல்லாமே நான் அந்த சம்கி, அந்த ஃப்ளவர் சம்கியும் ஒரு பீடும் கொடுத்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். அப்படிங்கும்போது அந்த கேப் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபில் ஆகி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வேறு டிசைன் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரூச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளால் எவ்வளோ டிசைன் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸுமே நமக்கு இப்போ நிறைய கலர்ஸில், நிறைய மாடல்ஸில் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. சென்டரில் வந்து ஒரு பேர்ல் கொடுத்துட்டு அகெயின் நீடில் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா அந்த கேப்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். ஒரு சம்கி, அதோட சென்டரில் ஒரு பீடு, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த கேப்லலாம் கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு அந்த ப்ரூச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இனி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு சைடில் மட்டும் இன்னும் ஒரு 3 சம்கி ஃப்ளவர் வச்சு அதை வந்து கொஞ்சம் அழகாக ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். மீதி சைட்லேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு சைடு மட்டும் போதும் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஒரு சைடு மட்டும் நான் வந்து கொடுக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் ஹேங்கிங் மாதிரியோ, ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் மட்டும் நான் வந்து கொடுக்க போகிறேன். கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுற இடத்துல டபுள் ஸ்டிச், இன்னொரு ஸ்டிச் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சம்கி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போவுமே அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எம்ப்ராய்டரிக்கு நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரூச் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சாரீ ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும்.
அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த ப்ரூச் டிசைன் வந்து அழகாக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்பாக இதே சேம் மாடல் அடுத்தடுத்து வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் பெரிய மாடலாக இதே மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.